வாழையா பண்ணி தெரியுறீங்க. நம்ம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா டேடிக்கு போயிட்டு இருக்கோம். என்ன குண்டாவோட உட்கார்ந்துட்டு இருக்கான்னு பாத்தீங்களா? எல்லாத்துக்கும் இதுலதான் இப்ப பாருங்க நம்மகிட்ட பூரி இருக்கு, வாழை இலை இருக்கு, வடை எல்லாம் பின்னாடி இருக்கு. இது சாம்பாரு, ஆல் ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம இப்ப போறோம், சாப்பிடுறோம், பயங்கரமா செம்மையா ருசிக்கிறோம், பயங்கரமா சாப்பிடுறோம். ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. டோக்கன் கேட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலா நம்ம இப்ப காலையில கிளம்பிட்டோம் ஃபங்க்ஷனுக்கு, பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷனு. நேற்று நைட்டு படத்தை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் காலையில கொஞ்சம் சீக்கிரமாவே. மணி வந்து 8:45 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் 5 கிராமம் கிட்ட. ஸோ இப்போ வண்டி எடுத்தா ஒரே அழுத்தா போயிடலாம். வாங்க போலாம். ஃபைனலா பாத்தீங்கன்னா கோயிலுக்குள்ள வந்துட்டோம். சரி, ஓகே ஓகே. அடுத்தபடியாக ஆண்களுக்கான பெண்கள் போடுறாங்க. ராதா ராதா ஓரமா போங்க. என்ன வாய்ஸ் இது? 2 அக்காலும் தங்கச்சி இருக்குதுடா. வை கொஞ்சம் குயிக் வாங்கிட்டு வர விடாத, டக்கு நோட்டி வச்சிருக்கலாம்ல. கடை என்ன தானே இருக்கு. இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த நடா போதுமா? இந்த படை போதுமா? 5 ரூபா கொடுப்பீங்களா? இந்த படை போதுமா? குயிக் வாங்கிடுவோமா? 1 2 குயிக்க வாங்கி அவங்க வாயில ஓட்டுங்க. வைக்காதவங்களால வெளியே போங்க. அவ சொல்றது கரெக்ட் தான். அவ தங்கச்சிட்டா தான் உரிமையோட சொல்றான். எவ்வளா இருந்தா எனக்கு என்ன? 1 2 3 கமான் நடுவர் கரெக்டா பாருங்க. விஜயகுமார் கரெக்டா பாருங்க. ஐயடா ஸ்லோவா போடுங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா அந்த போட்டி பாத்திருப்பீங்க. நாங்க இப்பதான் பாத்துட்டு வந்தோம். இதுக்கு மேல அங்கேயே நின்று இருந்தா என் வீட்டுல என்ன உள்ள விட மாட்டாங்க. அதனால நம்ம அங்க இருந்து கிளம்பி கோயிலுக்கு மறுபடியும் வந்துட்டோம் ஃப்ரெண்ட். A few moments later. தெய்வமே, வேகத்தை குறைக்காம போய்கிட்டு இருக்கு. குறுக்கேது மணலாரி எது வந்துடக்கூடாது ஆண்டவா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக பாப்பாக்கு மொட்டை அடிச்சாச்சு. அடுத்து நம்மளோட ஸ்டாப் கன்னியாகுமரி தான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போமா. என்னாலா வா, இன்னைக்கு கூட போறவங்க துள்ள தாங்க முடியலையே. எங்கடா போறாங்க இவங்கலாம்? டேய், எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? லீவு நாள் அதுமா, சாயங்காலமா எங்க கிளம்பி போறாங்க? எங்க போறான்? இந்த போறான், எங்க போறான்? டே அவனா எங்க போறான்? இவனா எங்க போறான்? எதுக்கா போறீங்க இவங்கலாம்? எதுக்கு போறான் இவங்கலாம்? என்ன முடிஞ்சுதான் இருக்காங்க. டிராபிக்காவே மாத்தாங்க இந்த ஊரை. டிராபிக். சரி,
இப்ப அந்த தெரியுது பாத்தீங்களா இந்த ராக்கு இதே வந்து நாங்க இப்ப பாக்கணும். ஏன்னா கூட்டம் 2 மணி நேரம் கூட்டம் அது இங்கே இதுதான் விவேகானந்தர் பாரு. இதான் புதுசா கட்டின கண்ணாடி. அப்பா எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். கூட்டம் செம கூட்டம், ஒரே இன்னும் சுத்தவே முடியல. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இதுல வேற ஷாப்பிங் வேற பண்ணோம். என்னென்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா இது ஒண்ணு வாங்கணும், வீட்டுல இந்த சாவி எல்லாம் தங்க இருக்கு. அப்புறம் இது ஒண்ணு வாங்கணும். அப்புறம் வந்து ஒரு ட்ரைபாடு அதுதான் வீடியோ எடுத்துருக்கீங்க. டெஸ்டிங் பண்ணிடலாம்னா ஆரம்பத்துல வேலை என்ன சொன்னா தெரியுமா, 1200 ரூபா. ஓகேவா, 1200 ரூபா சொன்னாங்க. இப்ப கடைசியா 520 ரூபாய்க்கு சொல்றேன். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது. சோ இப்ப பாத்தீங்கன்னா மத்தியானம் லஞ்ச் இந்த ஹோட்டல்ல முடிச்சிருக்கோம். இந்த ஹோட்டல்ல முடிச்சுட்டு அப்படியே போனோம் பாத்தீங்கன்னா இந்த பீச் சைடு. மறுபடியும் எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அங்க போயிருக்காங்க. நாங்க கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டோம். சரி போனதுக்கு மறுபடியும் ஆக்சுவலி என்னன்னா ஒரு டீம் தனியா வந்துட்டு இருக்காங்க. அவங்க அங்க வந்திருக்காங்க. சோ அவங்கள போயிருக்காங்க. சோ நாங்க இங்கேயே ரெஸ்ட் எடுக்கிறோம். மொத்தம் நாங்க 3 கார்ல வந்திருக்கோம். 2 சைடும் ஒரு XU 3XO வந்திருக்கோம். அப்ராக்ஸா ஒரு 20 மெம்பர்ஸ்க்குள்ளதான் இருக்கும். ஸோ வந்திருக்கோம். இந்த ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டோம். கொஞ்சம் மோசமா தான் இருந்துச்சு. ஒன்றும் பண்ண முடியும். உப்பு இல்ல, காரம் இல்ல. ஃப்ரைட் ரைஸ், வெஜ் ஃப்ரைட் ரைஸ் நாங்க ஆர்டர் பண்ணோம். அதுல கூட உப்பு இல்ல, ஒன்னும் இல்ல, சப்புன்னு இருந்துச்சு. சரி, இதுல இருந்து நம்ம பயணம் எங்க போகுதுன்னு தெரியல. ஓகே. 10 minutes later. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா திருப்பதியில் இருக்கோம். என்னடா முடிக்கிற? கன்னியாகுமரியிலேருந்து திருப்பதி எப்படிடா 10 நிமிஷத்தில் வந்தான்தான்டா பார்க்குற. கன்னியாகுமரியிலேருந்து திருவனந்தபுரம் ஏர்போர்ட் 3 நிமிஷம், திருவனந்தபுரம் ஏர்போர்ட்லேருந்து சென்னை ஏர்போர்ட் 5 நிமிஷம், சென்னை ஏர்போர்ட்டில் திருப்பதி ஏர்போர்ட்டுக்கு மொத்தம் 2 நிமிஷத்தில் வந்து நிற்கிறேன்டா. சும்மா ஒரு ஜோக்குக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா திருப்பதியில் தான் இருக்கோம். ஆக்சுவலி இது என்னென்னா கன்னியாகுமரியில் இருக்க ஒரு மினி திருப்பதி இது ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து கன்னியாகுமரியில் தான் இருக்குது. ஆனால் இதை நடத்துகிறது வந்து திருப்பதி தேவஸ்தானம் தான் நடத்துகிறாங்க. இது வந்து அப்படியே மினி திருப்பதி ஆட்டமே தான் இருக்கும் ஃப்ரெண்ட். இங்கே என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, திருப்பதியில் எப்போவுமே பெருமாள் ரொம்ப பிஸியாக இருப்பார். ஆனால் இங்கே நாங்கள் போனப்போ பெருமாள் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தார். அதுவும் இல்லாமல் எங்களால் பெருமாளை ரொம்ப ஈஸியாக பார்க்க முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் அந்த அவ்வளோ படியை தாண்டி மேலே ஏறி வந்து பார்த்தா இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு சீனரி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கோஸ்டல் பிளெயின்ஸில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பீச் வியூலாம் பயங்கரமாக கிடைக்குது. அதுவும் இல்லாமல் அவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த ஏரியாவை. அவ்வளோ பியூரான சீ ப்ரீஸ், காற்றெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் நாங்கள் விசாரிச்சப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அங்கே ஆந்திராவில் இருக்க அதே திருப்பதியில் கொடுக்குற லட்டு தான் இங்கேயும் தருவாங்களாமா ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் போனப்போ அந்த லட்டு பிரசாதம் எங்களுக்கு கிடைக்கல. நீங்கள் இனிமேல் போய் விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எப்போ போகிறீங்களோ லட்டோட பாருங்கள். அதுவும் இதெல்லாம் லைஃப் டைமில் ஒரு தடவையாச்சும் விசிட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதோட நாங்கள் எங்களோட விலாகை இன்றைக்கி முடிச்சுக்கொள்கிறோம். அடுத்த விலாகில் நம்ம மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ்.